தளபதி விஜய் வந்து திரும்பவும் ஒரு படத்துல நடிக்கிறாரு. அது என்ன படம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து சினிமாவை குயிட் பண்ணிட்டு முழு நேர அரசியலுக்கு போக போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ஜனநாயகன் படம் தான் என்னோட கடைசி படம், இனிமே சினிமா நடிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாருல. அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாம சென்சார் விஷயனால படம் ரொம்ப டிலே ஆகி இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா யாரோ அந்த படத்தை திருட்டுத்தனமா இன்டர்நெட்ல வெளிவிட்டாங்க. இதனால அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய லாஸ். ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 500-600 கோடி இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கு, தியேட்டர்காரங்க எல்லாருமே நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா. ஆனா இப்படி இந்த படத்தை திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்ணனால தியேட்டருக்குமே பெருசா இது இருக்காது, வருவாய் இருக்காது. அது மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குமே பெரிய பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா இதோட ஓடிடி ரைட்ஸ்க்கும் ஒருத்தர் கொடுத்தாங்க, ஓடிடி ரைட்ஸ் அவங்களுமே இப்ப புஷ் பண்றாங்க, திரும்ப எங்களுக்கான படத்தை கொடுத்துருங்க, இந்த மாதிரி படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகுறதுனால திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்ணனால எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு அவங்களுமே கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட பிரச்சனை பண்றாங்களாம். இது எல்லாத்துக்குமே கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி திரும்பவும் ஒரு படம் நடிக்க போறாராம் விஜய். அது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி நடிக்கிறாரு. டைரக்டர் யாருன்னு ஃபைனலைஸ்ட் ஆகலையா, திரும்பவும் சினிமாவில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்ப சோசியல் மீடியால இப்படி ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், இல்ல ப்ரோ இப்பதான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்